எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ்ல 3 ப்ளவுஸ் வந்து ஒரே நேரத்துல எப்படி ஈஸியான முறையில கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வருங்க. நம்ம கிளாத்தை கட் பண்றதுக்கு முன்னாடிங்க ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம டேப் வச்சு அளந்துக்கலாங்க. முதல்ல வந்து நீங்க அளந்து பார்த்துட்டு தாங்க நீங்க கட் பண்ணவே ஆரம்பிக்கணும். இப்போ இந்த கிளாத் வந்து நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 1 மீட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. 1.25 மீட்ரு இந்த ப்ளவுஸ் இருக்குது. இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்க 2 ப்ளவுஸுமே நம்ம அளந்து பார்த்துடலாம். ப்ளவுஸ்ங்க நீங்க பீஸ்ல கிழிச்சாதாங்க நம்ம வந்து அளந்து பார்க்கணும். நீங்க பிட்டு துணியா எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அதை அளந்து பார்க்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு இதுலயே வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியே நமக்கு கொடுத்துருவாங்க. இதுல பாருங்க கரெக்டா 89 சென்டிமீட்டர் இருக்குங்க. அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்லயுமே 89 சென்டிமீட்டர் இருக்கு. இதை நீங்க இந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்க அளந்து பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளவுஸ்லங்க கரைப்பகுதியை பார்த்து இந்த மாதிரி நீங்க கிளாத்தை மடிச்சு போட்டுருங்க. கரைப்பகுதி வர மாதிரி இந்த மாதிரி மடிச்சு போட்டுருங்க. மடிச்சு போட்டுட்டு நீங்க அளவு ப்ளவுஸ்ல வந்து நீங்க ப்ளவுஸோட அகலம் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நீங்க அளந்து பார்க்கணுங்க. இப்போ வந்து இந்த அக்குள் பகுதியிலேருந்து அடுத்து நம்ம பின் கழுத்து இறக்கம் நம்ம இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்குமே நீங்க டேப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் அளவு 9.5 இருக்குங்க. இப்போ 9.5 இன்ச்சும் ப்ளஸ் 1.5 இன்ச்சும் அந்த மடிச்சு போட்டிருக்க கிளாத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த 1.5 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிளாத்து விடணும். அதுக்கு அந்த 1.5 இன்ச்சு நம்ம விடணுங்க. நம்ம சேனலில் நார்மல் கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஈஸியான முறையில் எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ கிளாத்தை வந்து 9.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு வர மாதிரி நம்ம கிளாத்தை மடித்து போட்டுட்டோங்க. இதே மாதிரியே மிச்சம் இருக்க 2 ப்ளவுஸையுமே இதே அளவில் நம்ம மடித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 ப்ளவுஸ் வந்து நம்ம கரைப்பகுதி வர மாதிரி மடித்து போட்டுட்டோங்க. இதே மாதிரியே இன்னொரு ப்ளவுஸையும் கரைப்பகுதி வர மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கலாங்க. பாருங்கள் 3 ப்ளவுஸுமே நம்ம மடித்து போட்டுட்டோம். ப்ளவுஸோட அகலம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு கரெக்டாக தாங்க நம்ம கிளாத்தை வந்து நம்ம மடித்து போட்டிருக்கோம். கரெக்டாக இருக்குங்க. இதே மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே கரைப்பகுதிக்கு மேலே நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணுங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம கீழே வந்து மடிச்செடுப்போங்க. அதுக்கு இந்த 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு தான் விடணுங்கிறது இல்லைங்க. உங்களுக்கு மடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுட்டோம். அடுத்ததுங்க நம்ம வந்து உயரம் வந்து மார்க் பண்ணணுங்க. உயரம் வந்து கரெக்ட் அளவு 12.25 இன்ச்சு இருக்குங்க. அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டுங்க மேலே வந்து ஷோல்டருக்கு வேறு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கிளாத் விடணுங்க. 12.25 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணணுங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்குங்க நீங்கள் 1/2 இன்ச்சு விடணுங்கிறது இல்லைங்க. 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேங்க. நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டோம். இப்போ வந்து அக்குள் பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணலாம். அக்குள் பகுதிங்க 4.5 இன்ச்சு வருதுங்க. அந்த 4.5 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அகலம் வந்து கரெக்ட் அளவு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம அக்குள் பகுதியில் அந்த வளைவு போடணுங்க. அந்த வளைவு நீங்கள் 1.25 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி அந்த வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குங்க. நீங்கள் அந்த வளைவு நீங்கள் கையிலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணியே போடுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு அழகாக வரும். இப்போ கழுத்து அகலங்க நம்ம 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பின் கழுத்து இறக்கங்க நான் 8.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. 8.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம மேலே கழுத்தகலம் எவ்வளோ மார்க் பண்ணணுமோ அதே அளவு தாங்க கீழேயுமே நீங்கள் மார்க் பண்ணணும். 2 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. பாக்ஸ் நம்ம போட்டுட்டோங்க. அதே மாதிரி இடுப்பு பகுதியில் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். மேலே வந்து அகலம் வந்து 9 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, நீங்கள்
அதுல இருந்து நீங்க 1 இன்ச்சை குறைச்சி 8 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா வருங்க. அதே மாதிரி இடுப்பு பக்கத்தில் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு 1 இன்ச்சு விடுவோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 1 இன்ச்சு வரணுங்க. இப்போ 1 இன்ச்சு இருக்குது, கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த அக்குள் பகுதியும் இடுப்பு பகுதியும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டலாங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டு விட்ருங்க. நம்ம பேக் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம 3 ப்ளவுஸுமே ஒரே அளவில் தாங்க மார்க் பண்ணியிருக்கோம். அதனால 3ஐயும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டுங்க நம்ம வந்து கை வந்து கட் பண்ணலாம். கை கட் பண்ணுறதுங்க இந்த மாதிரி 4 துணியாக வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மேலே உள்ளது வந்து ஃபோல்டிங் வரணுங்க. கீழே உள்ள பக்கம் வந்து ஓப்பனாக வரணும். இந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் 4ஆக மடித்து போட்டுருங்க. கரைப்பகுதி வர மாதிரி மடித்து போடுங்க. அந்த கரைப்பகுதியில் நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணோங்க. இன்னொரு கரைப்பகுதியில் வந்து நம்ம வந்து கை வந்து கட் பண்ணணும். இப்போ அந்த கரைப்பகுதியை பார்த்து நீங்கள் கிளாத்தை மடித்து போட்டுக்கோங்க. இப்போங்க கையோட சுற்றளவு 8 இன்ச்சு இருக்கணுங்க. இதில் வந்து 8 இன்ச்சு இருக்குது. இப்போங்க கையோட உயரம் வந்து கரெக்ட் அளவு 5.5 இன்ச்சு வருதுங்க. நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே அதே 6 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. கையோட சுற்றளவுங்க ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 7 இன்ச்சு 8 இன்ச்சு வரைக்குமே போதுமானதுங்க. கொஞ்சம் சத்தா இருந்தாங்க அப்படின்னா 9 இன்ச்சு 10 இன்ச்சு வரைக்குமே கை சுற்றளவு இருக்கணுங்க. இப்போ வந்து நம்ம லைன் போட்டுட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம 3 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். மேலே 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம். கீழே வந்து நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணி மேலே உள்ள உயரத்தையும் இந்த அகலத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடணும். கீழே 3 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்து உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 1.5 இன்ச்சையும் இந்த 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிடணும். நீங்கள் கையிலையும் அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட அந்த வளைவு நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கை வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. பேக் பீஸும் கையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்க, கிளாத்தை வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து கிராஸ் கட்டில் தாங்க கட் பண்ண போகிறேன். அதனால துணியை வந்து கிராஸ் வாக்கில் நீங்கள் போட்டுக்கணுங்க. இப்போ கீழே வந்து 3 ப்ளவுஸையுமே கிராஸ் வாக்கில் நான் மடித்து போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம பேக் பீஸ் கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து இந்த கிளாத் மேலே போடுங்க. நம்ம அக்குள் பகுதியை சேம் அதே அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டரையும் அதே அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறதையும் இதே மாதிரியே நம்ம ஓரத்தில் லைன் போட்டுக்கலாங்க. சைட்லேயும் நம்ம லைன் போட்டுட்டு அந்த பேக் பீஸை நம்ம அப்படியே எடுத்துடலாம். நான் வந்து பேக் நெக் வந்து நான் கட் பண்ணலைங்க, அதனால அப்படியே இருக்குதுங்க. பேக் நெக்கு வந்து தைக்கையில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அதனால பேக் நெக் வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இப்போங்க ஷோல்டர் வந்து நம்ம மேலே வந்து 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு முன் கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணலாம். முன் கழுத்துங்க நான் வந்து 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. அதே மாதிரி கழுத்து அகலம் வந்து 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. கழுத்து அகலம் 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை விட ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் மார்க் பண்ணி லைன் போட்டுருங்க. நம்ம கொக்கி பீஸ் தைக்கிற பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்து விட்டு நீங்கள் அந்த லைன் போடணுங்க. நான் பாருங்கள் 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நான் லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட கரெக்ட் அளவை நம்ம மார்க் பண்ணலாம். கரெக்ட் அளவுங்க 9.5 இன்ச்சு வரும். அந்த 9.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு
எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் 1 இன்ச்சு விடுவோம் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நம்ம கரெக்ட் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம தையலுக்கு கிளாத் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நம்ம லைன் போட்டுட்டோம். இப்போ அக்குள் பகுதியில் குடஞ்சி வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு நம்ம 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி நீங்கள் அந்த வளைவாக போட்டு விட்டுருங்க. நம்ம கட் பண்ண போகிறது கீழே அந்த வளைவு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ போட்டுட்டு இருக்க வளைவு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். மேலே இருக்க லைன் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போங்க முன் உயரம் வந்து நம்ம பார்க்கலாம். முன் உயரம் வந்து கரெக்ட் அளவு 9 இன்ச்சு இருக்கு. இந்த 9 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே நம்ம டாட் பிடிக்கணுங்க. அதுக்கு வந்து நான் 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்ட் அளவு 1 இன்ச்சு வருதுங்க. நம்ம தையலுக்கு சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்துங்க நம்ம கொக்கி பீஸ் வந்து மார்க் பண்ணலாம். கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங்கும், நம்ம டாட் பிடிக்கணும் அதுக்கு ஒரு மார்க்கிங்கும், எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு ஒரு மார்க்கிங்கும் நம்ம பண்ணிட்டோம். அடுத்து வந்து சைடில் நம்ம கரெக்ட் அளவு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போங்க நம்ம கொக்கி பீஸ் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோங்க. அதில் கிராஸாக வச்சு நீங்கள் ஒரு 4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். அந்த மார்க்கிங்லேருந்து தான் நம்ம வந்து அந்த பெரிய டாட்டை நம்ம பிடிப்போம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி நம்ம கொக்கி பீஸும் அந்த இப்போ மார்க் பண்ண அந்த 4 இன்ச்சும் அதே மாதிரி சைடு அளவும் இந்த 3 வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நம்ம அந்த பெரிய டாட் பிடிக்கையில் கீழே வந்து கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிராஸ் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்துங்க நம்ம டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி கீழேயும் 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு விட்டுருங்க. நம்ம கிராஸ் வந்து மார்க் பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து நீட்டாக வருங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தப்பே வராது. இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு 1.25 இன்ச் நம்ம 2 பக்கமும் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். முன் கழுத்தில் நம்ம அந்த வளைவு போடணுங்க. அந்த வளைவு வந்து நம்ம 3/4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி அந்த வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வருங்க. அந்த மாதிரி நான் ஸ்கேல் வச்சு இந்த வளைவு நான் போட்டுக்கிறேன். நம்ம கிராஸ் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். பாருங்கள், 3 கிளாத்லேயுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதை எல்லாத்தையும் நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டோங்க. அப்போ தான் தைக்கையில் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்ததுங்க நம்ம பட்டி பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நீங்கள் கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணுங்க, ஓப்பனான பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அந்த மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுக்கோங்க. இப்போ பட்டியோட உயரம் வந்து கரெக்ட் அளவு மார்க் பண்ணுங்க. நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலையும் கரெக்ட் அளவு மார்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்துங்க நடுப்பக்கத்தில் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் கிளாத்தை வச்சு அதுலேயும் கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங், தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3ஐயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடணுங்க. பட்டி வந்து மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம லைன் போட்டுட்டோங்க. இப்போ வந்து கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு ப்ளவுஸ்லையும் பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோங்க. 3வது ப்ளவுஸில் பட்டி பீஸ் வந்து பத்தாமல் இருக்குது. அதனால் நான் வேறு கிளாத்தில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேங்க. இதை கட் பண்ணி ஜாயின் பண்ணி தைக்கணுங்க. இது எப்படி தைக்கணுங்கிறத நான் வீடியோ போடுறேன். அதே மாதிரிங்க பேக் நெக் வந்து நான் கட் பண்ணாமல் தாங்க இருக்கேன். அதனால் அதுவும் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க. இப்போ வந்து நம்ம பட்டி பீஸ் வந்து நம்ம தைச்சிட்டோங்க.
ரொம்பவும் சிம்பிளா ஈஸியான முறையில வந்து 3 பிளவுஸையும் ஒரே நேரத்துல எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க.